முழு வெங்காயத்தை கட் பண்ணாமல் இந்த மாதிரி கிரேவி செய்து பாருங்கள். டிஃபன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை செய்யறதுக்கு 2 தக்காளியை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி 4 கீரல் போட்டு சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்து வச்சுடுங்க. மீதி எண்ணெயில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 கப் பெரிய வெங்காயமும் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிடுங்க. இது கூடவே அரைச்சி வச்ச தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பெரிய வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷம் பொடியெல்லாம் வதங்கினதும் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. தயிர் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் 1/2 கப் தண்ணி சேர்த்து டைலூட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான வெங்காய கிரேவி ரெடி. இந்த வெங்காயத்தை முழுசாக எடுத்து அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி